யக்ஞ ரூபமாய் நிறைந்த திருவே நல்லன யாவும் அருளுமே. தீய எண்ணங்கள் ஒழிந்து விலகி ஆன்ம ஞானம் வளருமே. வேத பொருளின் உண்மை உணர்ந்து சத்திய வாழ்வு நிலைக்குமே. துன்பம் விலகி துயரம் மறைந்து இன்பம் உலகில் நிறையுமே. சகல மாந்தர் நன்மையடைய யாகம் தினமும் செய்வோமே. தர்ம நெறியை உணர்ந்து நடந்தால் சகல உயிர்களும் செழிக்குமே. மனதை ஒரு நிலைப்படுத்தி தினமும் இறைவனை நாம் தொழுவோமே. புவியில் இருக்கும் பசியும் பிணியும் நசிந்திட நாம் உழைப்போமே. கொடிய செயல்கள் புரிய மனதில் உதிக்கும் எண்ணம் தடுப்போமே. நன்மை ஒன்றே எண்ணும் வகையில் தவத்தின் வலிமை வளர்ப்போமே. யாகம் புரிந்தால் உயிர்கள் அனைத்தும் நோய் நொடியின்றி விளங்குமே. இயற்கை தனையே மாசில்லாமல் மாற்றி அமைத்திட உதவுமே. சுயநலம் அழிந்து பொது நலம் பெருகி அன்பின் பாதை தெரியுமே. எதுவும் நமதில்லை என்பதை உணர்ந்து பற்றில்லாமல் வாழ்வோமே. கைகள் குவித்து சிரசை தாழ்த்தி வந்தனை நாம் புரிவோமே. நாத ரூபம் ஆன பொருளே கருணை புரிவாய் என்றுமே. கைகள் குவித்து சிரசை தாழ்த்தி வந்தனை நாம் புரிவோமே. நாத ரூபம் ஆன பொருளே கருணை புரிவாய் என்றுமே. யக்ஞ ரூபமாய் நிறைந்த திருவே நல்லன யாவும் அருளுமே. தீய எண்ணங்கள் ஒழிந்து விலகி ஆன்ம ஞானம் வளருமே. ஆன்ம ஞானம் வளருமே. ஆன்ம